ஹாய். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பிடிக்கல, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சுத்தமாக பிடிக்கல. எந்த அளவுக்கு பிடிக்கலன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இவங்க ஒருத்தர் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஈஸியாக ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ஓகே, இவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா, ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே போத் ஆர் மேரிட் ஃபார் அ வைல் அண்ட் இவங்களுக்கு குழந்தைங்க யாரும் இல்லை. எல்லா கப்புள்ஸ் மாதிரி கல்யாணமாகி சில வருஷங்களுக்கு அப்புறமா சின்ன சண்டைகள் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்குள்ளே அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒருத்தர் பயங்கரமாக பிளான் போடுறாங்க, கொலை பண்ணிடணும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் பிளான் பண்ணி கொலை பண்ணிடணுன்ட்டு. எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. சரி, பிளான் இவங்க போட்டாங்க, பட் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த கேரக்டர்ஸோட டீட்டெயிலிங் பற்றி பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒரு இங்கிலீஷ் சீரியலோட டைரக்டர். ஒரு நாள் அவங்களுடைய செட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவங்களுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நானும் என் ஒய்ஃபும் இந்த மாதிரி எங்கள் சம்மர் ஹவுஸுக்கு போகிறோம். ஒய்ஃப் வந்து அங்கே ஹைக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றா, பட் அங்கே மவுண்டன்ஸ் ஐஸ்லாம் இருக்குது, இட்ஸ் நாட் சேஃப், நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெய்லி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன் அதை பண்ணுறாருன்னா, நாளைக்கு போலீஸ் விசாரிக்கும் போது, அதாவது இந்த ஒய்ஃப் கேரக்டர் காணும், இந்த பர்சனோட கேரக்டர் எப்படி அப்படின்னா அவங்களுடைய ஆர்டிஸ்ட்கிட்டலாம் விசாரிப்பாங்களே, அப்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவருடைய ஒய்ஃபும் ஹாலிடேக்கு சம்மர் ஹவுஸ்க்கு போகிறதா தான் சொன்னார், அங்கே அவங்க ஒய்ஃப் ஹைக்கிங் போகிறதாவும் இவர் ஃபீல் பண்ணார், எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்கன்னு, மேபி அங்கே தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இவங்களுக்கு வவுச் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில் இவர் வேணும்னே அவங்கள ஆர்டிஸ்ட் கிட்ட இவருடைய பிளான் பற்றி சொல்கிறாரு. நானும் ஒய்ஃப் இந்த மாதிரி போகிற இடத்துல இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணணுன்னு என் ஒய்ஃப் ஆசைப்பட்றாங்க, எனிவேஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி இவருடைய அப்பா வந்து ஒரு ஹோமில் இருக்கார், ஹோமில் ஒரு ரூமில் இருக்கார். மறுபடியும் அங்கே போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நானும் ஒய்ஃபும் சம்மர் ஹவுஸுக்கு போகிறோம், நீங்கள் பில்ட் பண்ண சம்மர் ஹவுஸுக்கு தான் போகிறோம், நான் இவ்வளோ சொல்லியும் என்னோடய ஒய்ஃப் வந்து கேட்க மாட்டேறா, அவன் வந்து அங்கே ஹைக்கிங் போகணுன்னு சொல்கிறா. ஓகே, எனிவேஸ் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகணுன்னு நினச்சேன். அப்பாவை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு நம்ம ஹீரோ, ஹஸ்பண்ட் கேரக்டர். போயிட்டு அங்கே சுற்றி சீசா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு அவருடைய காரில் டிக்கியில் மறைச்சி வச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி போய் அவங்களுடைய ஒய்ஃபை ஒரு வீட்டோட வாசலில் அவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, போயிட்டு அவங்களுடைய ஒய்ஃபை பிக்கப் பண்ணுறாரு. அங்கே அவங்களுடைய ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஹாப்பி ஹண்டிங் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்து சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒய்ஃப் கேரக்டர் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானும் என் ஹஸ்பண்டும் சம்மர் ஹவுஸுக்கு போகிறோம், என் ஹஸ்பண்ட் வந்து ஹி வாண்டட் டு ஹண்ட், அதனால் நான் துப்பாக்கி அதுக்கான புல்லட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. எப்படி இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்லியிருக்காரு, ஒய்ஃப் வந்து ஷி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் ஹைக்கிங் சொல்லிட்டு, அதே மாதிரி இவர் இந்த ஒய்ஃப் கேரக்டர் ஹஸ்பண்ட் ஹி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைக்கிங்கில் ஹஸ்பண்ட் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காரு ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபு ஹண்டிங்கில் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஹஸ்பண்டுக்கு. ஏதாவது ஒன்று நம்ம அங்கே பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட்டெல்லாம் நடந்துருச்சு, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஒய்ஃபோட ப்ரொஃபஷன் பற்றி சொன்னிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ஹீரோயின், ஒரு தியேட்டர் ப்ளேக்காக ஆடிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களும் நிறைய ஹீரோயின் ரோல்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஆள். ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் இன் அ ப்ரொஃபஷன், இந்த சினிமா மாதிரியான ப்ரொஃபஷன். அவர் சீரியலுக்கான டைரக்டர், இவங்க வந்து ஒரு ப்ளேக்கான ஹீரோயின். இதுக்கான ஆடிஷன் கொடுத்துட்டு 2 பேரும் காரில் உட்காந்து அந்த சம்மர் ஹவுஸுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த சம்மர் ஹவுஸ் எப்படின்னா, சிட்டிக்கு வெளியில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியாவில் அந்த வீடு இருக்குது. அங்கே போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு ஒரு பாஸ்கோடு இருக்குது அந்த வீட்டுக்கு, அந்த கோடு அமுத்தினா தான் டோர் ஓப்பன் ஆகும். இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் போயிட்டு அந்த பாஸ்கோடு அமுத்தி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பாஸ்கோடு ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியல. சரி, கீ வச்சு நார்மலாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் ஆகிடுது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த ஒய்ஃப் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் அங்கங்கே வைக்கிறாங்க. நைட் டின்னருக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கமாக இந்த ஹஸ்பண்ட் வீட்டோட பெட்ரூமில் ஃபர்னிச்சர்லலாம் போட்டிருந்த அந்த கிளாத்தெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது சடனாக பார்க்குறாரு, கீழே கொஞ்சம் சிப்ஸ் லெஃப்ட் ஓவர் கிடக்குது. சிப்ஸ் ஏற்கனவே யாராவது சாப்பிட்டுட்டு கீழே போட்ட மாதிரி. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ இந்த மாதிரி சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தின செதறின சிப்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கே
மெயின் பவர் சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. அங்கே கன் புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வராங்க. ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேருமே குக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட். ஒய்ஃப் என்ன பண்ணாலும் ஹஸ்பண்ட் குறை சொல்கிறாரு, நீ பீசஸை இப்படி கட் பண்ணு, நீ அப்படி பண்ணு, தின்னா பண்ணுன்னு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் ஒய்ஃப் நீ ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காத, எடுத்து உடனே பேனில் வை, இந்த மாதிரி எண்ணெயை ஊற்று. அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட். ஒருத்தர் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறமா அவங்க வெளியில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. இந்த வீடு எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக்கில் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு சின்ன மோட்டார் போட்டும் இருக்குது. அந்த லேக்லேயே முன்னாடி இருக்கிற ஒரு சிட் அவுட்டில் உட்காந்து இவங்க டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஒருத்தர் அவங்களுடைய ப்ரொஃபஷன் பற்றி பேசிக்கிறாங்க. ஓகே, உன்னோட ப்ரொஃபஷனில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இவங்க கேட்க, அந்த பக்கமாக ஒய்ஃப் கேரக்டர் இந்த மாதிரி நான் ஒரு ஆடிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே சில லைன்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஆடிஷனில் நான் பேச போகிற லைன்ஸ் எல்லாம் இது தான். ஸோ அடுத்த 2-3 நாள் நான் நல்லா மெமரைஸ் பண்ணணும் அந்த லைன்ஸை, அப்போ தான் நான் ஆடிஷனில் என்னோட 100% கொடுக்க முடியும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நீ ஒரு நல்ல ஆக்டர், நீ கண்டிப்பாக அதை நீ சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஒய்ஃபும் நீ ஒரு நல்ல டைரக்டர், உனக்கும் நல்லா கிளிக் ஆகும், இந்த மாதிரி நீ கீப் ட்ரைங்கிற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இமீடியட்டாக வீட்டுக்குள்ளே வந்தோடனே பசில் கேம் விளையாடுறாங்க. பசில் கேம் விளையாடும் போது மறுபடியும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா ஒய்ஃப் கேரக்டர் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹஸ்பண்ட் அங்கேயும் நக்கலாக சொல்கிறாரு, நீ தோக்குற மாதிரி இருக்க, அதனால தானே தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிற அப்படின்னு. இல்லை எனக்கு உண்மையிலேயே தூக்கம் வந்துருச்சு. ஆமாம் சரி நீ போ, இந்த கேமை நம்ம இதோட நிறுத்திக்கலாம், இல்லாட்டி இதுக்கு மேலே நீ அழுதுருவேன்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு. உடனே இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம், ஆனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த சிட் அவுட்டில் வெளியில் வீட்டுக்கு வெளியில் சிட் அவுட் இருக்குல்ல, அங்கே சிட் அவுட்டில் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, காலையில் அப்படியே ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு பெரிய சைஸ் கல்லை எடுத்து அவரோட பேக்கில் வச்சுக்கிறாரு. பேக்கில் வச்சுட்டு அந்த பேக்கை கொண்டு போய் அவங்களுடைய போட்டில் வச்சிடுறாரு. வச்சுட்டு இவருடைய காரோட டிக்கியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினார்ல சூப்பர் மார்க்கெட்டில், அதாவது ஒரு ஹேமர், அதுக்கப்புறமா ரோப், அதுக்கப்புறமா சா, இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு வந்து அவருடைய பேஸ்மெண்ட்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு அங்கேருந்து ஒரே ஒரு ஹேமர் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே தைரியம் சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு கையில் ஹேமரோட போகிறாரு. இப்போது சடனாக லிவிங் ரூம்லேருந்து ஒரு குரல் வருது, அதாவது இந்த ஒய்ஃப் கேரக்டரோட குரல். இங்கே வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற மிச்ச சரக்கை குடிச்சிட்டு கையில் சுற்றியை பின்னாடி இப்படி மறைச்சிட்டு நேராக லிவிங் ரூம் போகிறாரு. ஒய்ஃப் அங்கே திரும்பி நின்றுட்டுருக்காங்க. ஒய்ஃபுக்கு பின்னாடி இவர் நின்றுட்டுருக்காரு. ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க, ஹஸ்பண்ட் இந்த பக்கம் நிற்கிறாரு. ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க, ஹஸ்பண்ட் இங்கே நின்றுட்டுருக்காரு. ஒய்ஃப் இப்படி திரும்பினோடனே தலையில் சுற்றியை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பிளான் பண்ணுறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, சடனாக ஒரு ட்விஸ்ட். இவர் சுற்றி எடுத்து ஒய்ஃபோட தலையில் அடிக்கலான்னு போகும்போது அவங்க டக்குன்னு திரும்பி அவங்க கையில் ஷாக் வைக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நேராக அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு ஷாக் வச்சிடுறாங்க. இவர் ஷாக் வச்சோடனே மயக்கமாய் கீழே விழுந்துடுறாரு. அதான் இந்த யூஎஸ் படங்கள்லாம் போலீஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி திருடங்க யாரையாச்சும் துரத்திட்டு போனாங்கன்னா இமீடியட்டாக ஷாக் வச்சுருவாங்க. இப்போது அந்த ஹீரோ கேரக்டர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. லிவிங் ரூமில் ஒரு டைனிங் டேபிள் மாதிரியான ஒரு ஏரியாவில் 2 பேரும் ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரோட கையில் செலோ டேப் போட்டு இப்படி பின்னாடி கட்டி வச்சுருக்காங்க, செலோ டேப்பை ரவுண்ட் பண்ணி. ஸோ ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டைட், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு வந்த ஒரு விஷயங்களையும் டேபிள் மேலே வைக்கிறாங்க. நீ கொண்டு வந்த சுத்தி, பின்னாடியே நீ கொண்டு வந்த கயிறு, இது கட் பண்ணுற சா, இந்த 3 கொண்டு வந்திருக்க. நீ வந்து ரொம்ப பெரிய புத்திசாலின்னு உனக்கு நினைப்பா. நீ காலையில் போயிட்டு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை யாருக்கும் தெரியலன்னு நினச்சி பேக்கில் போட்டு அந்த பேக்கை கொண்டு வந்து போட்டில் வச்சுருக்க. ஸோ உன்னோட பிளான் என்னன்னா, இங்கே வீட்டில் சுத்தியை வச்சு என் தலையில் அடிச்சுட்டு என்னோட கையை அந்த கயிற்றுல கட்டிட்டு கொண்டு போய் போட்டில் போட்டுடலாம், போட்டுட்டு போட்லேருந்து எடுத்துகிட்டு போய் என்னை அந்த லேக்கில் கல்லை கட்டி அந்த தண்ணியில் என்னை இறக்கிடலான்னு தானே உன்னோட பிளானிங். எனக்கு அது நல்லா புரியுது. ஆனால் இந்த சா எதுக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு. உடனே இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்கிறாரு, சா வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா,
உனக்கு என்ன தான் கைத்தை கட்டி பாடியை தண்ணிக்குள்ளே நான் இறக்குனாலும் ஃப்ளோட் ஆகும், உன்னை நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு. உடனே இந்த ஒய்ஃப் கேரக்டர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் நீ பீஸ் பீஸாக போட போறியா? ஒரு ரா மீட்டை கூட நீ வந்து உன் கையால் தொடமாட்ட, தொடுறதுக்கு பயப்படுவ. நீ வந்து ஃபோக் யூஸ் பண்ணி அந்த மீட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே பேன் மேலே வச்சு சமைக்கிற ஆள் நீ வந்து என்ன கொலை பண்ண போறியா, என்ன நீ பீஸ் போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு எல்லாம் ஓகே, பட் இதுக்கான மோட்டிவ் என்ன, எதுக்கு என்ன நீ கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ண, அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, உன்னோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நமக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், பார்த்தா நீ உன்னுடைய கலீகோட ரொம்ப க்ளோஸாக இருந்த நம்ம வீட்டில். கேட்டால் நான் வந்து ஒரு ப்ளேக்கான ரிஹர்சல் பார்த்துட்ருக்கேன், அதுக்கான லைன்ஸை தான் நாங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு போய் சொன்னேன். எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு நீ என்னை போய் சொல்கிற, என்கிட்ட போய் சொல்கிற, யூ ஆர் சீட்டிங் மீ அப்படின்னு. உடனே ஒய்ஃப் சிரிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது, நீ ஒரு யூ ஆர் அன் இடியாட்டிக் மேன், திஸ் இஸ் அன் இடியாட்டிக் பிளான். ஸோ இதுதான் உன்னோட பெஸ்ட்டா, இப்படி ஒரு முட்டாள்தனமான பிளான் பண்ணணும் தான் நீ நினச்சியா? போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருப்ப, என் ஒய்ஃப் இங்கேருந்து காலையில் வாக்கிங் போனாங்க, திரும்ப வரவே இல்லைண்ணா, ஐயோ நீயும் உன்னோட பிளானும் எவ்வளோ மோசமாக கேவலமாக இருக்குது பாரு உன்ன மாதிரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு பிளானிங்னா அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. உன்ன மாதிரியா, அப்படி என்ன நீ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவங்களோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கும் போது இவங்க கையில் கன் வச்சுருக்காங்க. இந்த ஒய்ஃப் கேரக்டர் 2 புல்லட்ஸ் போட்டு லோட் பண்ணிவிட்டு அவரை பாயிண்ட் பண்ணிட்டு தான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்குது. இப்போது ஒய்ஃப் அவங்களுடைய பிளானை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு கன்ஸ் கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்காது, பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரை அக்கம்பெனி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அவருடைய சம்மர் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே ஹண்டிங் போக போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது பிளான் என்னன்னா, இங்கேருந்து நம்ம 2 பேரும் கிளம்பி வெளியில் போகிறோம். நான் சொல்கிறபடி நீ கேட்கலன்னா உன்னோட வாயை உடச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஹஸ்பண்ட் நக்கல் அடிச்சுட்டே இருக்காரு. இம்மீடியட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, கன்னை வச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட் மூக்கிலே ஒரு குத்து விடுறாங்க கன்னில். ஹஸ்பண்டுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. மறுபடியும் சொல்கிறாங்க, என் பேச்சை நீ ஒழுங்காக கேட்கலன்னா உனக்கு அடி தான். இங்கேருந்து நம்ம 2 பேரும் கிளம்பி வெளியில் போகிறோம், நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடி வரேன், ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து உன்னை நாங்கள் சுட்டுருவேன். இப்போது போலீஸ் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், நான் கன்னை கையில் வச்சுருந்தேன், நீ என் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த, ஒரு இடத்துல ஒரு கல் மேலே காலை வச்சு நான் அப்படியே ஃப்ளிப் ஆகிட்டேன், ஆனதில் ஆக்சிடெண்ட்டில் நான் உன்னை சுட்டுட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் அதை நம்புவாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் சாட்சிக்கு இருக்கா, அவளும் சொல்லுவாள், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு கன்ஸ்னாலே பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு இஷ்டன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவள் கன்னை எடுத்துகிட்டு அவரோட ஹண்டிங்க்கு போயிருக்கா அப்படின்னு. உடனே இதை கேட்டுட்டு இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் உன்னோட பிளானா, நீ என்ன கலாய்ச்சது பார்த்தா பயங்கரமான பிளானிங் எதாவது வச்சுருப்பேன்னு நான் நினச்சேன், பட் இப்படி ஒரு மட்டமான பிளான் போட்டு வச்சுருக்க, நீ என்னை விட வஸ்ட்டு, நீ ஒரு வஸ்ட்டு ஹீரோயின் மெட்டீரியல், உனக்கு நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீ வந்து ஒரு கேரக்டருக்காக உன்னோட ஹேரை கலர் பண்ணலை, ஹேரை கலர் பண்ணால் உனக்கு அந்த கேரக்டர் ரோல் கொடுத்துருவாங்களா, நடிப்புங்கிறதுல நீ ஒரு ஜீரோவாக இருக்க, உனக்கு நடிக்கவும் தெரியல, அடுத்தது என்ன, உன் உடம்புல சர்ஜரி பண்ணிக்க போறியா, பண்ணிட்டா அப்போ உனக்கு வந்து ரோல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா, அப்போவும் உனக்கு ரோல் கொடுக்க மாட்டாங்க, நீ வந்து ஒரு வஸ்ட் ஆக்ட்ரஸ், உன்னோட பிளானிங்கும் நீயும் பாரு எவ்வளோ மட்டமான ஒரு ஐடியாவோட நீ சுற்றிட்டு இருக்கேன்னு, உனக்கு நடிக்கவும் தெரில, மர்டருக்கான ஒரு பிளான் ஒழுங்காக போட தெரியல, நீ ஒரு பயங்கரமாக கலாய்ச்சி சிரிக்கிறாரு. மறுபடியும் அவங்க கடுப்பு வராங்க, இவங்க பேச அவங்க பேச 2 பேருக்குள்ளே பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா ஹீரோயின் எந்திரிச்சு நின்று, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா உன்னை நான் இங்கேயே சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதுக்கு இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் சாக போகிறதில்ல, இட்ஸ் நாட் மை டைம் எட் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் நீ சாக மாட்டே, அதை நான் தான் டிசைட் பண்ணணுன்னு இந்த ஹீரோயின் கேரக்டர் சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஹீரோயின் கேரக்டர் பின்னாடி சடனாக ஒரு ஆள் உள்ளே வராரு, ஒரு பெரிய ஆக்ஸோட. இன்றைக்கி நான் சாக போகிறதில்ல, நீ தான் சாக போகிறேன்னு ஹஸ்பண்ட் வந்து அந்த ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. சடனாக இந்த ஹீரோயின் பின்னாடி வந்த கேரக்டர் இந்த பெரிய ஆக்ஸோட ஹீரோயின் தலையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஹீரோயின் சுற்றி மயக்கம் போட்டு அந்த இடத்துலையே விழுந்துடுறாங்க. ஓகே, இப்போது யார் இந்த பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஸ். வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.
See you shortly with the second part. Until then, bye. Take care.